வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அதிகாரியாக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். சுகாதார அமைச்சின் கடிதத்துக்கு அமைய வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்திரன, யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் முன்னிலையில் பதில் வைத்திய அத்தியட்சராக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சராக இருந்த ராமநாதன் அர்ச்சுனாவை மாற்றக்கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வைத்திய அத்தியத்திற்கு ஆதரவாக தென்மராட்சி பொது அமைப்புகள் பொதுமக்களின் ஏற்பாட்டில் பாரிய போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அர்ச்சுனா சுயன விடுமுறை என தெரிவித்து கொழும்புக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது. அத்துடைய துப்பாக்கி சூட்டு சம்பவம் வெளிநாட்டிலிருந்து திட்டமிடப்பட்டது என நகர் காவலர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நகர் காவலர் ஊடக பேச்சாளர் சுரேஷ பிரதி காவல்துறை மாதிபர் நிகழ் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பின் முதன்முறையாக 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அமீபா தொற்று பரவல் காரணமாக கேரளாவில் 3 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தமிழக பொது சுகாதார அறிவித்தல்களை வழங்கியுள்ளது. மூளை அலட்சியை ஏற்படுத்தி உயிரை கொள்ளும் புதிய வகை அமீபா தொற்று பரவல் கேரளா சுகாதாரத்துறைக்கு சவாலாக மாறியுள்ளது. 14 வயது சிறுவன் உட்பட 3 பேர் பலியாகி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. சுகாதாரமற்ற நீரில் குளிக்கும் போது மெனிங்கோ என்செபாலிடிஸ் என்ற அமீபா நுண்ணுயிரி சுவாசப்பையை வழியை ஊடுருவி நேரடியாக மூளையில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. காய்ச்சல், வாந்தி, மயக்கம், தலைவலி, மனக்குழப்பம், பிதற்றல், வலிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன. உடனடி சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி மின்னலாட்சி அமைப்புகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தில் விளாடிவோஸ்டக் கடல்வழி சரக்கு போக்குவரத்து வழித்தட திட்டம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேற்கு ஆசியாவின் நிலவி வரும் பதட்டமான போர் சூழல், சரக்கு கப்பல்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்தும் தாக்குதல்கள் ஆகியவை சர்வதேச வர்த்தகத்துக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றன. 10,458 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சென்னை விளாடிவோஸ்டக் வழித்தடத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழித்தடம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் இருக்கும் முக்கிய நகரமான விளாடிவோஸ்டக் துறைமுகத்தையும் இந்தியாவின் தென்கிழக்கு துறைமுகமாக இருக்கும் சென்னையின் இணைக்கும் திட்டம் இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த கடல் வழி திட்டம் 2019 செப்டம்பரில் முன்மொழியப்பட்டது. இந்தோனேசியாவின் சுலவேலி தீவில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்கச் சுரங்கத்தின் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 12 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பிரித்தானியாவில் புதிதாக பதவியேற்றுள்ள பாதுகாப்புத்துறை செயலாளர் உக்ரைன் சென்ற நிலையில் ரஷ்ய படைகள் அவருக்கு உயிர் பயத்தை காட்டிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. சீன மக்கள் தங்கள் மேலதிகாரிகளை ஆன்லைனில் விற்பதாக விளம்பரம் செய்துள்ளது வைரஸ் ஆகி இருக்கின்றது. தமக்கு பிடிக்காத வேலையை செய்பவர்களில் பல மனச்சொருக்கு ஆளாவது குறிப்பிடப்பட்டுள்ளது. பணிபுரியும் இடத்தில் தொல்லைவரும் மேலதிகாரிகளை சமாளிக்க பல ஊழியர்கள் திணறி வருவதும் நடைமுறையில் உள்ளது. சீன மக்கள் தங்கள் மேலதிகாரிகள் மூலம் ஏற்படும் மனச்சோர்வை குறைக்க கையில் எடுத்திருக்கும் வழிமுறை வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் பல்வேறு பகுதிகளில் 4 நாட்களாக தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவில் சிக்கி 14 பேர் உயிரிழந்தும் 9 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பிரான்சில் தொடரும் கல்வி ஆண்டில் சிறுவர் பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களின் அவதானம் இல்லாத பெற்றோருக்கும் 30 யூரோ அபராதம் விதிக்கும் மசோதாவுக்கு நகர சபையில் அதிக அதிகாரம் கிடைத்துள்ள நிலையில் வரும் கல்வியாண்டு தொடக்கத்திலிருந்து அனைத்து பாடசாலைகளிலும் இதனை கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டு பெற்றோருக்கு மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பிரான்சில் ஜூலை மாதத்தின் முதல் வாரம் வெப்பம் குறைந்த நாட்களாக பதிவாகி இருப்பதும் 2007ஆம் ஆண்டின் பின்னர் குறைந்த வெப்பம் பதிவாகி இருப்பதும் தெரிய வந்துள்ளது.
நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் எதிர்பார்க்காத விதமாக இடதுசாரிகள் அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் அரசு தலைவர் இந்த நாட்டில் எதுவும் நடக்காது போல் செயல்பட்டு கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான சில நிமிடங்களிலேயே பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு நிலைமைகளை கூறி உரையாற்றிய அரசு தலைவர் எடுத்ததற்கு எல்லாம் தொலைக்காட்சி உரையை நிகழ்த்தும் அவர் ஏன் இப்போது மௌனம் காக்கிறார் என மக்களும் விசனம் தெரிவித்துள்ளார்கள். தொடர்வது விளையாட்டு செய்திகள். உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகையில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு வழங்கப்பட்ட பங்கு குறித்து தகவல் வெளியாகி இருக்கின்றன. இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருந்தது. இலங்கை கிரிக்கெட் அணியின் இடைக்கால தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் சனத் ஜெயசூர்யா நியமிக்கப்பட்டுள்ளார். கடைசி யூரோ கோலத்தின் தோல்வியுடன் வெளியேறியது குறித்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ உருக்கத்துடன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.